ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோல்டர் எப்படி மேக் பண்ணணுன்றதையும் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸையும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 2 காம்போசிஷன், ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை ஃபோல்டராக நான் மாற்ற போகிறேன். ஓகேவா? இங்கே ஃபோல்டர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆடியோன்னு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு ஆடியோ ஃபோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னோடய ஆடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி ஆடியோவில் போட போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஆடியோன்ற ஃபோல்டரில் எனக்கு ஒரு ஆடியோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபுட்டேஜுக்கு ஒரு ஃபோல்டர் மேக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோவை இந்த ஃபுட்டேஜில் அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ காம்ப்னு மேக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட 2 காம்போசிஷனை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுட்டேஜில் நம்மளோட வீடியோ கிளிப் இருக்குது, காம்போசிஷனில் நம்மளோட காம்போசிஷன் கிளிப் இருக்குது, அண்ட் ஆடியோவில் நம்மளோட ஆடியோ இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நீங்கள் எதுவும் மூவி எடிட் பண்ணணுன்னாலும் அதில் நிறைய ஆடியோ அப்புறம் ஃபுட்டேஜ்லாம் நிறைய ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதில் நீங்கள் குழம்பாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மீடியா ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ மீடியா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ லேயர் பற்றி பார்த்துடலாம். நம்ம ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உள்ள ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஆங்கர் பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், ஒப்பாசிட்டிலாம் இருக்கும். ஓகேவா? இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கர் பொசிஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட பொசிஷன் ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஓகேவா? அதே ஆங்கர் பொசிஷனில் ரைட் சைடு இருக்க நம்பர்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ கிளிப் வெர்டிக்கலாக மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ பொசிஷனும் அதே மாதிரி தான். பொசிஷனில் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டோட சேர்த்து மூவ் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஸ்கேல் நம்மளோட வீடியோவை ஜூம் பண்ணுறதும் அண்டு ஸ்மால் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்புறமா ரொட்டேஷன் ஏற்கனவே பார்த்தோம். நம்மளுக்கு ஆறுன்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரொட்டேஷன் வரும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வீடியோ ரொட்டேஷன் ஆகிக்கும். ஓகேவா? அப்புறம் லாஸ்ட்டாக ஒப்பாசிட்டி நம்மளுக்கு 100% இருந்தால் ஃபுல் வீடியோ கிளியராக காட்டும். அதுவே நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போனால் ஒப்பாசிட்டி அப்படியே கம்மியாகும். 0ல் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆயிரும். ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்கிறதுனால வீடியோ ஒப்பாசிட்டி குறைச்சா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான். இந்த வீடியோவில் நம்ம மீடியா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதையும் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னலான்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கூட அட்வான்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.